ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்ன வீட்டு சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூ எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்குறீங்களா? நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து பூத்தது தான். பாருங்கள், பன்னீர் ரோஸ் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குது. நிறைய பூத்துருந்துச்சு. முல்லைப்பூ எல்லாம் தான் கம்மியாக இருந்தது. ரோஸ் நிறைய பூத்துருந்துச்சு. இன்னைக்கு மார்கழி 1ஆம் நாள், அதனால ஒரு சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டாச்சு. பூ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் சாமிக்காக. பட் அது குளிருக்கு அதுக்கும் ரொம்ப உதிர்ந்து போகுது. அதனால சரி ஒரு மாலையாக கட்டிடலாம். இன்னைக்கு தீபாவளி அதிகமா ஒரு மாலை கட்டி சாமிக்கு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாலை கட்டிட்டேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குல்ல. இன்னைக்கு தீபாவளி ஸ்நாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இது நான் போட்ட முறுக்கு தான். நான் பச்சரிசி மாவில் தான் நான் போட்டேன் நான். எனக்கு கை முறுக்கு பண்ண தெரியாது. அதனால நான் குழல்லையே புழிஞ்சு விட்டுட்டேன். இது நான் போட்ட லட்டு தான். இது ஃபஸ்ட் ட்ரை தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வந்து லட்டு போட்டதில்ல. இந்த மைசூர்பா வந்து நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸில் தான் வாங்கிக்கிட்டேன் நான். இந்த முறுக்கு வந்து நான் பச்சரிசி மாவில் தான் நான் போட்டது. கை முறுக்கு எனக்கு இப்போ பண்ண தெரியாதுங்கிறதுனால இந்த குழல்லையே குட்டி குட்டி முறுக்கு நான் போட்டுக்கிட்டேன். தீபாவளி அப்போ நாங்கள் எப்போவுமே சுயம் போடுவோம். அதுவும் நான் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சோன் பப்படி. இது கடையில் தான் நான் வாங்கிக்கிட்டேன். இது எங்களுடைய ஃபேவரேட். எப்போவுமே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் பாதி நாங்களும் பண்ணுவோம். அப்புறம் கடையிலையும் நான் வாங்கிக்கிறது. பட்டாசு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி போன வருஷம் பட்டாசே ரொம்ப அதிகமாக வீட்டில் இருந்தது. அதனால இந்த வருஷம் பட்டாசு வாங்கணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் பட்டாசு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நானும் என் பையனும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டைம் என்னவோ மணி பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்திருந்தான். ஆனால் நான் சூப்பராக இருந்துச்சு. மணி பாக்ஸில் எல்லாம் பட்டாசு வச்ச உடனேயே அதுலேருந்து ஃபுல்லாக இந்த கரன்சி நோட் இருக்கும் இல்லைங்களா, அது வெடிச்சு வந்தது. நான் கூட ஏதோ பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தா அப்படியே விட்டுட்டோம். மார்னிங் வந்து வாசல் கூட்டுறப்ப பார்த்தா ரூ. 500 நோட்டு, ரூ. 200 நோட்டு, ரூ. 100 நோட்டு, ரூ. 10 நோட்டு எல்லாம் சிதறி கிடந்துச்சு. ஓ! அப்போ நைட்டு இருட்டில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. ஏதோ பர்ஸ்ட் ஆகிறப்ப ஏதோ பேப்பர் தான் உள்ளேருந்து வருது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் மார்னிங் வந்து க்ளீன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது, ஃபுல்லாக கரன்சி நோட் மாதிரி டூப்ளிகேட் நோட்ஸு அதில் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சின்ன வயசுல எல்லாம் பட்டாசு வாங்குறப்ப எங்கள் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சரம் தான் வாங்குவாங்க. 1000 வாலா அப்படிதான் வாங்குவாங்க. 10,000 வாலா அப்படி வாங்குவாங்க. அப்பல்லாம் நான் ரொம்ப எங்க அப்பாட்ட கெஞ்சுவேன். ஐயோ! எனக்கு ஒரு கம்பி மத்தாப்பு வாங்கி குடுங்க, தீப்பெட்டி வாங்கி குடுங்க, சங்கு சக்கரம் வாங்கி குடுங்கன்னுவாங்க. ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெடி, வாலா அந்த மாரி லாங்கா அந்த மாரி தான் வைப்பாங்க. அதுவும் எங்க அப்பா காலையில நாங்கலாம் குளிச்சு கிளம்புறதுக்குள்ளேயே கடகடன்னு வருவாரு. யார் குளிக்கிறாங்களோ என்னவோ ஃபர்ஸ்ட்டு ஃபுல் சரத்த பூரா வச்சு முடிச்சுட்டு, டக் டக்குன்னு குளிச்சுட்டு வெளிய கிளம்பி ஓடி போயிருவாரு. எனக்கு வந்து நான் சின்ன வயசுல ரொம்ப அழுகுவேன் நானு. எனக்கு ஒரு கம்பி மத்தாப்பு வாங்கி குடுங்க, புஸ்வானம் வாங்கி குடுங்கன்னு. பட் எங்க அப்பா, தம்பிங்க எல்லாம் வீட்ல இருக்கிறதுனால, எப்பவுமே வெடி தான் எங்க வீட்ல எப்பவுமே இருக்கும். என் பையன் கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சான். அதுக்கப்புறமா பார்த்தா பக்கத்துல எல்லாம் ஃபுல்லா எல்லாரும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். தீபாவளினாவே எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறத பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்னவோ நைட்டு பார்த்தா எல்லாம் திருவிழா மாரி எல்லாத்து வீட்லயும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் ரொம்ப பனியா இருந்தது. பயங்கர கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்தது. பட் இருந்தாலும் என் பையன் எல்லா பட்டாசையும் விடுவேன்னு விட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த டைம் ஸ்மோக்கு நல்ல வேளை எங்களுது என்னவோ வெடிக்கவே இல்ல. பட் இந்த இயர் தீபாவளி அப்ப அவ்ளோ பேருமே போட்டிருந்தாங்க. அந்த ஸ்மோக் வந்து வெடிக்குது, வெடிக்குதுன்ட்டு. என்னவோ இவன் புண்ணியம். அது ஸ்மோக் வந்து வெடிக்காம இருந்தது. லாஸ்ட் இயரும் இந்த ஸ்மோக் வாங்கிட்டு தான் இருந்தான். இந்த இயருமே ஸ்மோக் வாங்கி பட்டாச வெடிச்சுட்டு உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு எப்பவும் பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப ஆசை.
"போதும் வீட்டுக்குள்ள வா தம்பி" அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். "இருங்க கொஞ்சம் அத வெடிச்சிட்டு வரேன், வெடிச்சிட்டு வரேன்ட்டு" ரோட்லயே ஆடிக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஆக்சுவலா போன வருஷம் பட்டாசே இன்னும் எங்ககிட்ட அவ்ளோ நெறைய இருக்குது. அதையே முடிக்கிறதில்ல. மறுபடியும் இந்த வருஷமும் எனக்கு பட்டாசு வேணும், வேணும்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்க. ரோட்ல யாரும் இல்ல. ஆனாலும் நான் போய் பார்க்குறேன், வெடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோட்லயே காலையிலேருந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன். "நீ என்னன்னா வேடிக்கை பார்த்துட்டு இரு. எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்னு" சொல்லிட்டு, அப்புறம் பக்கத்து வீட்ல எல்லாம் நெறைய பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதையே ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இவன் ரோட்லயே நின்னுகிட்டே இருந்தான். சரி என்ன பண்றது? சின்ன பசங்களுக்கு பட்டாசு ஏதோ இயர்ல ஒரு டைம். பட் ஆனா சேஃபா வெடிக்கணும். இந்த டைம் நெறைய பேரு கிட்டார் பட்டாசு எல்லாம் வாங்கி ரொம்ப வெடிச்சு, கையெல்லாம் புண்ணு பண்ணிக்கிட்டாங்க. பட்டு புது பட்டாசுங்கலாம் கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க என்னதான் வந்து புடிச்சாலும், அது எப்படியாவது வெடிச்சிருது. பட் என்னுடைய சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, கையில வச்சு வெடிக்கிற பட்டாசா மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா, வச்சுட்டு நம்ம ஓடி வந்துரணும். அதுதான் பெஸ்ட்டு. காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு 6 மணிக்கே மாவு ஆட்டி வச்சுட்டேன். நைட்டே இட்லிக்கு ஊற போட்டிருந்தேன். ஏன்னா, நான் படுக்கிறதுக்கே 12:00 மேல ஆயிருச்சு. சரி அவ்வளோ லேட் ஆயிருச்சுல்ல, மாவுக்கெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்துக்கலாம்னு சொல்லிப்போட்டு மார்னிங் 6 மணிக்கே எந்திரிச்சு ஆட்டிட்டேன். பாருங்க, நல்லா புளிச்சு போயிருச்சு. இப்படியே வச்சுட்டோம்னா, அப்புறம் ஓவரா புளிச்சிரும். நம்ம இட்லி சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்காது. இந்த பாத்திரமும் இவ்ளோ பெரிய பாத்திரம் ஃப்ரிட்ஜில வைக்கிறது நமக்கும் டிஃபிகல்ட் பாருங்க. அதனால எப்பவுமே நல்லா அடிச்சு கலக்கிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, எல்லா மாவுமே இட்லிக்கே யூஸா இருக்கும். சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நைட்டுக்கு வந்து பிரியாணி தான் பண்ணலான்ட்டு இருந்தோம். சிம்பிளா ஒரு எக் பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தான். நீங்க ஒரு குக்கர் வச்சுட்டு, ஒரு 4 ஸ்பூன் கீ, ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. அப்புறம் சோம்பு, அப்புறம் பே லீவ்ஸு, இந்த ப பட்டை, கிராம்பு, ஸ்டார் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி ஐட்டம்ஸ், ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமேலு வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியா இல்லாம நீட்ட வாக்குல அறுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா ப்ரவுன் ஆன உடனே, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆன உடனேயே, அதுக்கப்புறம் ஒரு தக்காளிய வந்து வெட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப பழுத்த தக்காளி போடாதீங்க. ஒரு மீடியமா பழுத்த தக்காளி போட்டீங்கன்னா தான் வதக்கறப்ப சூப்பரா இருக்கும். இல்லாட்டி அது ஏதோ தக்காளி சாதம் பண்ண மாரி ஆயிரும். அப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 4 ஸ்பூன் கெட்டி கர்ட் ஊத்திக்கோங்க. இது எதுக்குன்னா, அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா குடுக்கும். அப்புறம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, இதில வந்துட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும், அப்புறம் கொத்தமல்லியுமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போடுறப்ப நல்லா அரோமா சூப்பரா இருக்கும். பிரியாணி எப்பவுமே ரொம்ப ஈஸி வேல தெரியுங்களா? நீங்க சாம்பாரு, குழம்பு, பொரியலு அதெல்லாம் பண்றத விட, ஒன் பாட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஈஸியா முடிச்சிடலாம். இதோட பச்சை மிளகா போட்டுக்கோங்க, மஞ்சத்தூளு, மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா. அது போட்டு எல்லாமே ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. நான் இந்த உலக்குல தான் ரைஸ் போட போறேன். எப்பவுமே ஒரு உலக்கு ரைஸுக்கு 1 1/2 டம்ளர் தேங்காய் பால் போட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். இத 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஊற போட்டீங்கன்னா, அரிசியெல்லாம் உடைஞ்சு போயிரும். அதே மாரி அரிசிய உள்ள போட்ட உடனே ரொம்ப போட்டு கிளறி கச்சா முச்சான்னு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைஸ் எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சு போயிரும். லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, லைட்டா மிக்ஸ் பண்ணாவே போதும். அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா, இதில வந்து பாருங்க நான் இந்த உலக்குல வந்து தேங்காய் பால் அழைக்க முடியாதுன்னு அதே அளவுல ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன் நானு. அந்த டம்ளர்ல வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 1 1/2 டம்ளரு தேங்காய் பால் ஊத்திக்கோங்க. அதே மாரி இப்ப வந்து நீங்க வந்து 2 டம்ளர் ரைஸ்னா 3 டம்ளர் அந்த ரேஷியோ வந்து கரெக்ட்டா கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க.
நார்மலா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1 1/2 டம்ளர் தேங்காய் பால். இப்ப நீங்க அது ரைஸ் எவ்வளோ ஆட் பண்றீங்களோ, அதுக்கு ஈக்குவலா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாரி தேங்காய் பாலு. அதே மாரி லாஸ்ட்டா ஃபைனலா சால்ட் போட்டுருங்க. சால்ட் போட்டு ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப கச்சா முச்சான்னு புடிச்சு நீங்க கலக்கி விட்டீங்கன்னா, ரைஸ் எல்லாம் வ உடைஞ்சு போயிரும். அப்புறம் அத வந்து லிட்டு போட்டு ஒரு விசில் விட்டீங்கனாவே போதும். எக் பிரியாணிக்கு வந்து நீங்க எக்க வந்து நல்லா பாயில் பண்ணி, தோல் உரிச்சுட்டு, கொஞ்சம் பேன்ல ஆயில் ஊத்திட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, உப்பு இத போட்டுட்டு, அதில லைட்டா ஒரு கட்டா நெறைய குடுத்துட்டு, லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, பிரியாணில ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதிக்கிறப்ப எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு, நமக்கு எக் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்க, லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு விசில் விட்ட உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வெந்திருக்கும். இப்ப பாருங்க, எவ்வளோ சூப்பரா வெந்திருக்குது. இது மேல கீ ஊத்திட்டு, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மோஸ்ட்லி ஒரு 2 ஸ்பூன் ஊத்தினீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பாருங்க, லைட்டா பிரியாணிய திருப்பி விட்டா போதும். நீங்க ஃபுல்லா போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குனீங்கன்னா, எல்லாம் உதிரியா வராது. உங்களுக்கு வந்து எல்லாம் வீணா போயிரும். பாருங்க, எவ்வளோ சூப்பரா உதிரியா வந்திருக்குது. இதுக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராவே வந்துருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 3 எக்கு இருந்தாவே நீங்க வந்து சூப்பரா பண்ணிறலாம். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி அன்னைக்கு நாங்க பண்ணியிருந்தோம். தீபாவளி அதிகமா பண்ணியிருந்தது ரொம்ப புடிச்சிருந்துச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம். அதுக்கப்புறம் எல்லாம் அடுப்பு திட்டு, பாத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கே நைட்டு 12 மணி ஆயிருச்சு. எல்லாம் செலிப்ரேஷன்ல ஃபெஸ்டிவல்னாவே அவ்வளோ வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனா நைட்டு எப்படியாவது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைனிங் டேபிள்ல எல்லாம் அது இது எடுத்து வச்சு ஒரு மாரி கசகசன்னு பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நைட்டு எனக்கு எப்பவுமே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, ஒரு மாதிரி எடுத்து வச்சுட்டு போய் படுத்தேன்னா தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கும். பாருங்க, ஒரு வழியா எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கடலை வந்து எடுத்து வறுத்து வச்சிருந்தேன். அது தோல் எடுத்து வைக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. ஆக்சுவலி கடலைய வந்து சட்டியில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துட்டு, அப்பவே கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்பவே தோல உரிச்சிடணும். ஒரு டைம் அப்படிதான் நான் வந்து தோல உரிக்காம அடுத்த நாள் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சு, இந்த பனிக்கு அதுக்கும் அடுத்த நாள் மறுபடியும் திருப்பி ரீஹீட் பண்ணி தான் என்னால தோல் எடுக்க முடிஞ்சுச்சு. நார்மலா ஃபர்ஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சு ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, நம்ம நெடக்கல்ல உருண்டை, சட்னி, பொரியலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.